இன்னைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு நம்முடைய பாரம்பரிய முறையில முன்னோர்கள் கொடுத்த ஒரு வழிமுறைகள் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? இந்த காலத்துல இதய நோய் வர்றதுக்கு காரணம் அது சொல்லுவோம் பேட் கொலஸ்ட்ரால் அப்படிம்பாங்க. ரத்தத்தோட அடர்த்தி ஜாஸ்தி ஆகும் அப்படிம்பாங்க. ரத்தத்தோட அடர்த்தி எதனால ஜாஸ்தி வருதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எண்ணெயில ஒரு பொருளை அதிகமான நீங்க சாப்பிட்டுட்டே டெய்லி வடை சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா ரத்தத்தோட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். அதே மாதிரி 65 வடை பஜ்ஜிக்கு மட்டும் இல்ல, 65 காலிஃபிளவர் எல்லாமே எண்ணெயில பொரிச்சு எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்குகள் கேடு விளைவிக்கும். அது இதய நோய்க்கு முக்கியமான பிரச்சனை. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம உணவுகள்ல கெமிக்கல் பிரிசர்வேட்டிவ் ஃபுட்னு சொல்லுவாங்க. டால்டா உணவுகளை அதிகமா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தோட அடர்த்தி ஜாஸ்தியாகும். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மிக அதிகமான அளவுல நம்ம சாப்பிட்டுட்டு உடல் உழைப்பு மிக குறைவா இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படும். இப்ப நாலாவது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல அதிகமா ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் நைட்டு நேரத்துல ஹெவியான ஃபுட்டு, பிரியாணி அது இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு என்ன பண்றாங்க, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும் போது ரத்தம் உறைஞ்சிடும். நல்ல இதோட கான்செப்ட புரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ரத்தம் உறைஞ்சிடும். அது மாதிரி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம். இப்ப கர்நாடகத்துல ஒரு நடிகர் இறந்திருக்காருன்னா இதேதான். முதல் நாள் நல்ல மீட்டிங் போயிருக்காரு, நல்லா சாப்பிட்டிருக்காரு, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிருக்காருன்னா ரத்தம் உறைஞ்சு ஹார்ட் அட்டாக் வர்றதுல மாற்றம் ஒன்றும் இல்லை. இதை தவிர்க்கணும்னா நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணுங்க. 2 டம்ளர் நல்ல ஹெவியா சாப்பிட்டீங்களா, ஹாட் வாட்டர் 2 டம்ளர் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி ஹாட் வாட்டர்ல லெமன் ஒரு 1/2 மூடி மிக்ஸ் பண்ணி நீங்க குடிங்க, சரியாயிடும். ஐஸ் தண்ணியை குடிக்காதீங்க.